இது ஒரு பொய். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். எப்படின்னு நீங்க களத்தில் இருக்குன்னு நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க களத்தில் இல்லை. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படி தான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால் நான் சொல்கிறேன். தட்டுப்பாடில் எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்போ நீங்கள் உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் எங்கே புக் பண்ணுறீங்களோ நான் தரேன். எங்கே உங்களுக்கு எங்கே வேணுமோ நான் தர சொல்கிறேன். ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 15 வகையான உணவுகள் கொடுத்த இடத்துல 2 வகையான உணவாக குறைச்சிருக்காங்க. இதுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்காங்க. அதான் ஹோட்டலில் உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்கள் இப்படி இல்லை நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கேள்வியில் அர்த்தம் இருக்கா, என்னுடைய கேள்வியில் அர்த்தம் இருக்கான்னு இல்லை. ஒரே நிமிஷம். ஹோட்டலில் அவ ரேட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? அது அன்னைக்கு அங்கேயே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். எங்களோட ஹோட்டல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய சிலிண்டர் அல்ல, ஒரு அச்சமா இருக்கு, ஒரு அத்தியாவசிய சப்ளை பண்ண. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சின்ன 19 kg சிலிண்டர் இருக்குல்ல, 16 kg சிலிண்டரை அதே விலைக்கு ஹோட்டலில் குறைச்ச விலைக்கு மாற்றி மாற்றி விற்கிறாங்க. ஒரு சிலிண்டர் திருட்டுக்காக சில சிஸ்டங்கள் வச்சுருப்பாங்க. தட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணால் நீ எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, நீ உங்கள் ஏரியா சொல்லுங்கள், நான் அந்த டீலர். அதான் எங்கே சென்னையில் எந்த ஏரியான்னு கேளுங்க, ஐஓசியா பிபிசியா எதுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 20 days உங்களுக்கு நான் தர சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி உலகம் போர் நடக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் எங்கேயுமே கிடையாது. பொருளாதார கட்டுப்பாடோ நெருக்கடியோ கிடையாது. இன்றைக்கி எல்லா ஆயில் விலை கூடியிருக்கு. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி டீசல் விலை பெட்ரோல் விலை இன்றைக்கி 1 பைசாவும் நான் கூட்டலை. எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி.